ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான க்ரீமி வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பூண்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, கேரட்டு, கேப்சிகம், ப்ரொக்கோலி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலில் அடுப்பில் வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் நல்லா வதக்கணும். இப்போது பூண்டு போடுறேன். அது ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காயும் சேர்த்து அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த காய் எல்லாமே எண்ணெயில் நல்லா வேகணும். நான் சிறிதளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் வெந்துருச்சு நல்லா. இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் பட்டர் போட்டுக்குங்க. பட்டர் இருந்தால் போடுங்க, இல்லைனா எண்ணெயே சேர்க்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூனு மைதா மாவு சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நீங்கள் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால் சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் பால் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் வாட்டரும் சேர்த்துக்குங்க. ஏன்னா அது நம்ம கொதிக்க வைக்கும் போது நல்லா திக்காகும். இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா சீசனிங் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியாக சேருங்க, ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் சீஸ் போடுவோம், அதில் உப்பு இருக்கும். இப்போது இது கூடயே நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த காயும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணால் போதும். அது கூட கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக சீஸை அப்படியே மழை சாரல் மாதிரி நல்லா தூவி விட்டுக்குங்க. நீங்கள் சீஸ் போட்டு செஞ்சால் தான் அந்த க்ரீமியான ஒரு வெஜிடபிள் பாஸ்தா கிடைக்கும். ஒரு டைம் தானே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு க்ரீமியாக வெஜிடபிள் போட்ட பாஸ்தா செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.